ஹாய் ஹலோ வாங்க, எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறீங்களா? இன்னைக்கு அஸ்வினி சீக்ரெட் சமையலில் நம்ம உளுந்து முறுக்கு சுட போகிறோங்க. அதுக்காக ஒரு கப்பு உளுந்து எடுத்துருக்கேன் பாருங்க. இந்த கப்பு உளுந்து போட்டு ஒரு 2 வாட்டி கழுவிட்டு வந்துடலாம். சிம்மில் வச்சு நம்ம 4 விசில் உளுந்து, ஒரு கப்பு உளுந்துக்கு 3 கப்பு தண்ணி ஊற்றி குக்கரில் சிம்மில் வச்சு ஒரு 3-4 விசில் வச்சுக்கோங்க. நல்லா வெந்துட்டு இருக்கும் பாருங்க. உளுந்து நல்லா வெந்துடுச்சு. இப்போ அந்த உளுந்து பாருங்க நல்லா வெந்துட்டு இருக்கு. இப்போ நம்ம இதை ஜாரில் போட்டு மிக்சியில் ஒரு ஓட்டிடணும். ஜாரில் பாருங்க, குக்கர்லேருந்து உளுந்து இதில் போட்டு மிக்சியில் அரைச்சிடுவேன். பாருங்க, ஒரு பாத்திரம் வச்சுக்கோங்க. உளுந்து அரைச்சாச்சு, நல்லா நைஸாக அரைச்சிடணும். பாருங்க, அது இதில் ஊற்றிக்கோங்க. நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க. அப்போ தான் முறுக்கு சேர்த்துக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம இதில் உளுந்து ஒரு கப்பு எடுத்தோம் இல்லையா, அதே கப்பில் 3 கப்பு அரிசி மாவு எடுத்துக்கோங்க. 3 கப்பு அரிசி மாவு 2 பாருங்க, 3 கப் ஆயிடுச்சு அரிசி மாவு. இது கூட கொஞ்சம் சால்ட் போட்டுக்கோங்க. இது கூட கொஞ்சம் இது தேவையான அளவுக்கு சால்ட்டு போட்டுக்கோங்க. எவ்வளோ வேணுமோ அவ்வளோ கரெக்டாக போட்டுக்கோங்க. 2 ஸ்பூன் உப்பு போட்டாச்சு. இது கூட ஓமம் போட்டுக்கோங்க கொஞ்சம். பாருங்க, ஓமம் நல்லா நிமிட்டி போடுங்க. நல்லா வாசனையாக இருக்கும் ஓமம் போட்டால். ஓமம் போட்டுருங்க. கொஞ்சம் பெருங்காயம் போடுங்க. பெருங்காயம் கொஞ்சம். எள்ளு போட்டுக்கோங்க. எள்ளு பாருங்க, எள்ளு நான் வெள்ளை எள்ளுக்கு இது எடுத்துக்கிறேன். நீங்கள் கருப்பு எள்ளு இருந்தாலும் எடுத்துக்கோங்க. அவ்வளோதான். இதை நம்ம இதிலே பிசைஞ்சுக்கணும். இதை இதிலே மிக்ஸ் பண்ணிடுங்க. அந்த உளுந்து இருக்கு இல்லையா, அதுலேயே மிக்ஸ் பண்ணி நல்லா இதை பிசைஞ்சிடுங்க. அந்த ஈரப்பதமே போதுமாச்சு. இதுக்கு தண்ணி கூட ஊற்ற வேண்டாம். பாருங்க, இதே ஈரம் கரெக்டாக இருக்குது. இப்போ எண்ணெய் கொஞ்சம் சூடு பண்ணி ஊற்றிக்கோங்க. முறுக்கு நல்லா வரும். எண்ணெய் கொஞ்சம் வச்சுட்டு நல்லா சூடு பண்ணிவிட்டு அதில் கொஞ்சம் ஊற்றிக்கோங்க. பாருங்க, எண்ணெய் நல்லா சூடாக இதில் ஊற்றிக்கோங்க. கொஞ்சம் எண்ணெய் காய வச்சு ஊற்றி ஒரு 3-4 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி நல்லா பிசைஞ்சிட்டு சூடாக இருக்கும். பாருங்க, கரெக்டான பதத்துக்கு வந்துடும். பாருங்க, மாவு பிசைஞ்சாச்சு. இவ்வளோதான் இருக்கணுங்க, ரொம்ப லூஸாக இருக்கக்கூடாது. கரெக்டான பதத்துக்கு பிசைஞ்சு வச்சுக்கிறோம். இப்போ இது ஒரு முறுக்குழாவில் நம்ம பாருங்க, இந்த மாதிரி முறுக்குழா எடுத்துக்கோங்க. நான் 3 கண் எடுத்துக்கிறேன். இதில் போட்டு நம்ம சுடலாம். கொஞ்சம் எண்ணெய் தடவிக்கோங்க. எண்ணெய் கொஞ்சம் போட்டாச்சு. நம்ம இப்போ புழிஞ்சிக்கலாம். இது ஸ்டவ் பற்ற வச்சாச்சு. ஒரு கடாயை வச்சுக்கோங்க. எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் சூடாகட்டும். அதுக்குள்ளே நம்ம முறுக்கு புழிஞ்சிட்டு வந்துடுவோம். ஒரு தட்டு வச்சுக்கோங்க. இதில் இப்படி புழிஞ்சு விட்டுக்கலாம். இந்த மாதிரி முறுக்கு நம்ம புழிஞ்சு விட்டுக்கலாம். அதே மாதிரி ஒரு தட்டு வச்சு கூட அதில் நீங்கள் புழிஞ்சிக்கலாம். டக்குன்னு எடுத்து போட்டுக்கலாம். எவ்வளோ சைஸ் வேணுமோ அவ்வளோ சைஸ் போட்டுக்கோ. பாருங்க, எண்ணெய் காஞ்சிச்சா பார்க்கலாம். எண்ணெய் காஞ்சிச்சு. ரொம்ப சூட்டில் போடாதுங்க. பாருங்க, கொஞ்சம் லைட்டாக சூடாக இருக்கும். ரொம்ப சூடாக போடக்கூடாது. உளுந்து முறுக்கு ரொம்ப நல்லதுங்க உடம்புக்கு. எல்லாரும் வீட்டில் முறுக்கு சுட்டு குழந்தைங்களுக்கு கொடுங்க.
ரொம்ப ஈஸி முறுக்கு சுடுறது. இப்போ நம்ம தட்டில் போட்டோம் இல்லையா, அதையும் போட்டுக்கணும். அவ்வளோதான். அது வந்து ரொம்ப எண்ணெய் சூடு இருக்கக்கூடாது, மிதமான சூட்டில் வச்சு வேக வைக்கணும், தீயக்கூடாது. இந்த பபிள்ஸ் எல்லாம் அடங்கின பிறகு நம்ம முறுக்கு பாருங்க. முறுக்கு வந்துடுச்சு. திருப்பி திருப்பி சுட்டுவேன். திருப்பி திருப்பி விடுங்க. எல்லாம் எடுத்துக்கலாம். எடுத்துக்கோங்க. நல்லா எண்ணெய் குடிக்காத மாதிரி பரவாயில்ல. முறுக்கு ரெடி ஆயிடுச்சு. நம்ம இப்போ முறுக்கெல்லாம் சுட்டு எடுத்தாச்சு. ஆஃப் பண்ணிடுவோம். பாருங்க, ஒரு கப்பு நம்ம ஒரு கப்பு உளுந்து தான் போட்டோம். பாருங்க எவ்வளோ நல்லா வந்திருக்கு முறுக்கு. நல்லா மொறு மொறுன்னு இருக்குது இந்த முறுக்கு. ஒரு கப்புக்கு இவ்வளோ முறுக்கு வந்திருக்கு பாருங்கள். ஒரு கப்பு உளுந்து போட்டால் சூப்பராக இருக்குது, நல்லாவும் வந்திருக்கு. இதே மாதிரி எப்படி பண்ணுவோம் அதே மாதிரி பண்ணிவிட்டு எல்லோரும் வீட்டில் செஞ்சு கொடுங்க. இந்த முறுக்கு லைக் பண்ணால் ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காத அஸ்வினி சீக்ரெட்டை சர்ப்ரைஸ் பண்ணுங்கள்.